தனுசு லக்னம். தனுசு லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசை யோகத்தை செய்யும், எந்த திசைகள் பலவீனத்தை செய்யும், உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கு, உங்களுக்கு எது சரியாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். தனுசு லக்னம் அப்படின்னாலே உங்க லக்னாதிபதி குரு. அப்போ ஒழுக்கம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பங்க்சுவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, சொன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு நாய நேர்மையாக இருக்கணும்னு நினைக்குவீங்க. அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு. தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு தசை வந்ததுன்னா நல்ல யோகத்தை செய்யும். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி அதே மாதிரி 4ஆம் அதிபதியாகவும் அந்த குரு வருது. அப்போ இந்த குரு தசை நல்ல வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நல்ல விதமாகவே செய்யும் குருவுடைய திசையில. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பேரு, அந்தஸ்து, சொசைட்டில ஒரு அங்கீகாரம், இது எல்லாத்தையுமே தனுசு லக்னக்காரங்களுக்கு குருவானது கொடுக்கத்தான் செய்யும், உங்கள் லக்னாதிபதியாக குரு வரதுனால. ஆக தனுசு லக்னத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா ரொம்ப நியாயம், நேர்மை இது ரொம்ப முக்கியம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறதெல்லாம் இந்த தனுசு லக்னத்துக்கு இல்லை. எல்லாரும் சமம் நினைக்கக்கூடிய ஆட்களாக இந்த தனுசு லக்னக்காரங்க இருப்பாங்க. எவ்வளவு வாழ்க்கையில கீழே விழுந்தாலும் விழுந்த அளவுல இருந்து ரொம்ப வேகமா உயர்ந்து போகக்கூடிய ஆட்களும் இந்த தனுசு லக்னக்காரங்க தான். தனுசு லக்னம் ஒரு சிறப்பான லக்னம் தான். உபய லக்னங்கள்லயே சிறப்பான லக்னம் இந்த தனுசு லக்னம். தனுசு வீடுகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவுமே கெடுபலன்களை செய்யாது. அப்படி ஒரு தன்மை வாய்ந்த ஒரு வீடு தான் இந்த தனுசு வீடு. ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கிய வீடு. அதனால ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி, தனுசு லக்னமும். சரி, இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி சனி. இவங்க ஒரு ஒரு 2ஆம் அதிபதி சனியாக வரதுனால இவங்களுடைய பேச்சு கொஞ்சம் வளருவாங்க. சில பேருக்கு 2ல் சனி நிற்கும் போது திக்குவாய் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த சனியானது தரும். சனியுடைய தசை இவங்களுக்கு அவ்வளவு பெரிய யோக திசையாக வராது. சனி 2, 3 அதிபதி பொருளாதாரத்தை சம்பாதிக்க வைக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க வைக்கும். சனி தசை கொஞ்சம் ஒரு போராட்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரி கொடுக்கும். 2லேயே சனி நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் திக்குவாய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னத்தில் சனி நின்னாலும் கூட குருவுடைய வீடு, அப்படியே குரு பார்த்துருச்சு அப்படின்னு இது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்க வைக்க ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். 3ஆம் வீட்டுல நின்றுச்சு தப்பில்லை. 3ல சனி நிற்கிறது மறைஞ்சு ஒரு பாவரை நின்றுச்சுன்னா அதுல தப்பே இருக்காதுங்க. இங்க நல்ல விதமான பலன்களை தான் செய்யும். எல்லா விதத்திலையுமே வெற்றியை கொடுக்கும். எதுல நீங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வருவீங்க. விளையாட்டு துறைகள்லாம் அதிக ஆர்வங்களை கொடுக்கும் 3ஆம் வீட்டுல நிற்கிற சனி. அதே மாதிரி 4ஆம் வீட்டுல நின்னாலும் அந்த விளையாட்டுல ஆர்வத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் குரு வீட்டுல நிற்கும் போது. ஆனா இங்க சுபர் பார்வை இல்லை அப்படின்னா கல்வியை தடை பண்ணிடும். 4ஆம் வீட்டுல நிற்கிற சனி படிக்க விடாம பண்ணி விட்டுரும் சனியுடைய திசை நடக்கும் போது. ஓகேவா? ஒரு 10 வயசுல சனி திசை வருது, 4ல் சனி, படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். படிப்புல தடைகளை பண்ணணும். படிக்கவே போகலை, இங்கே வா, நம்ம என்னதான் படிக்க வச்சாலும் ஒரு சுமாராக தான் படிப்பான். இங்கே சூப்பர் பார்த்துருச்சுன்னா அப்படியே மாறி நல்ல விதமாகவும் படிப்பாங்க, சூப்பராகவும் படிப்பாங்க, ரொம்ப அருமையாக படிப்பாங்க. சரி, 5ல் சனி. 5ஆம் வீட்டில் சனி நின்னாலும் அது நீச பலத்தை தான் தருது. இங்கே பொருளாதார நெருக்கடியை தரு. இங்கே செவ்வாய் 11ஆம் வீட்டில் நின்று பார்த்துருச்சுன்னா சுத்தம் பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டுரு. ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் வீட்டையும் பார்க்க, நம்மளுக்கு 5ஆம் வீட்டை சனியும் பார்க்கு. இது நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு அமைப்பு தான். பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாகவே கொடுக்கும். ஓகேவா? இந்த சனி 5ல் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. 6ல் நிற்கிது, தனிச்சு நிற்கிது, ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கு. கடன் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, வம்பு வழக்குகள் இருக்காது, பொருளாதாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கு. இருக்கிறதுலேருந்து டவுன் ஆகாமல் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே இன்னொரு பவர் பார்த்துச்சுன்னா அவுட்டு. இன்னொரு பவர் மட்டும் 6ஆம் வீட்டில் 2 பவர் தொடர்பாகவே கூடாது. அது எல்லா லக்னத்துக்குமே 6ஆம் வீட்டில் 2 பவர் தொடர்பாகி ஏதோ ஒரு பவர் தசை நடத்துச்சு அப்படின்னா கடன், வம்பு வழக்கு, நோயை கொடுத்தே தான் தீரும். அதனால 6ஆம் வீட்டில் தனிச்சு நின்றுதுன்னா மிகப்பெரிய யோகமாகவும் இருக்கும். 7ஆம் வீட்டில் நிற்குது, எதுவும் திருமணத்தை தாமதப்படுத்தும். 7ஆம் வீட்டில் சனி நிற்கிறது திக்பலம் தான். இது சிறப்பாகத்தான் இருக்கு. ஆனாலும் திருமணத்தை தாமதப்படுத்தியே தான் தீரும். இங்கேயுமே பாவர் ஏதோ எச்சா பார்த்துச்சு அப்படின்னா சுத்த வேஸ்ட்டு. துணையை கெடுத்து, தாயை கெடுத்து, தகப்பனையும் கெடுத்து, தன்னையும் கெடுக்கு. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற சனி
துணை, 7ஆம் இட துணை. அங்க வந்து சனி நிற்கும் போது துணையை கெடுக்குது. சரி, அப்படியே நேரா வந்து 3ஆம் பார்வையாக பாக்கியத்தை பார்க்கும், தந்தையை கெடுக்கும். சரி, அப்படியே வந்து நேர் பார்வையாக லக்னத்தை பார்க்கும், தன்னையும் கெடுக்கும். 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கும், தாயாரையும் கெடுக்கும். ஆக வந்து அனைத்தையுமே கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சனி 7ஆம் வீட்டுல நின்று செஞ்சிடும். அதனாலதான் அங்க ஒரு திக்பலங்கிற ஒரு நல்ல அமைப்புகள்ல வருது. இல்லை அப்படின்னம்னா சிக்கல். அங்க வந்து பாவர் பார்க்காம இருந்ததுன்னா நல்லா இருக்கு, பாவர் பார்த்ததுன்னா அந்த திக்பல அமைப்புகள் பெருசா வேலை செய்யாது. சரி, 8ஆம் வீட்டுல நிக்குது, ரொம்ப இடைஞ்சல் தான், ரொம்ப போராட்டம், சிக்கல், அவமானம், அசிங்க, கேவலம் அத்தனையும் பட வச்சிருங்க. இந்த சனி வெளியூர் வெளிநாடு போனாங்கன்னா ரொம்ப இடைஞ்சல். வெளிநாடு போய் சிரமப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்படுற ஆண்கள்ல 8ல் சனி நிற்கிற ஆண்கள் தான். அதே மாதிரி பாக்கியத்தில் நின்னா தந்தையை கெடுக்கு, தந்தையுடைய சொத்துக்களை கெடுக்கு, தந்தை வழியில் இருக்கிற அத்தனை உறவுகளையுமே கெடுக்கு. இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு தந்தைக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது. தனுசு லக்னத்துல 9ல் சனி நின்னுது அப்படின்னம்னா அதே மாதிரி அதிர்ஷ்டங்கிறது சுத்தமா இல்லாமையே போயிடும். 9ல் நிற்கிற சனி. 10ல் சனி நிற்கிறது தப்பு இல்லை, நல்லா இருக்கும். 10ல் சனி நின்றதுன்னு தொழில் பண்ணக்கூடாது. வேலை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சனி தசை எந்த விதத்துலையும் கெடு பலன்களை செய்யாம கொண்டுட்டு போயிடும். 11ல் நிற்குது, சுக்கிரனோட வீட்டுல உச்சமாகி ரொம்ப சிறப்பு. இது வந்து எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. 11ல் சனி நிற்கிறது. 12ஆம் வீட்டுல நின்றுதுன்னா கண்டிப்பாக குடும்பத்தை கெடுக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால இது குடும்பத்தை கெடுக்கு, கொஞ்சம் பொருளாதார சிக்கலுக்களை கொடுக்கு. குரு இது கொஞ்சம் தொடர்பாச்சு அப்படின்னம்னா இங்க பொய் சொல்லி பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்க செவ்வாய் தொடர்பாச்சுன்னா ரியல் எஸ்டேட் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு. சரி, அடுத்தது நம்ம குரு திசையை பார்த்தாச்சு, சனி திசையை பார்த்தாச்சு. அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை மிகப்பெரிய யோக திசைங்க. தனுசு லக்னத்துக்கு வந்தது அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பொருளாதாரம், வீடு, வண்டி, வாகன, சொத்துன்னு சேர்க்க வச்சுங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடும் போக வைக்கிங்க. 12ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால. அப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் எங்க நின்னாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லாம நல்ல பலன்களை தான் செய்யும். இது ரொம்ப நல்லாவும் இருக்கு. லக்னத்திலேயே நின்றுன்னா இன்னும் சூப்பர்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை. ஆனா ஒரு அதிகாரம் இதெல்லாத்தையுமே கொடுக்கும். செவ்வாய் 5ல் நிற்கிறது எந்த விதத்துலையும் கெடுபலன்கள் இல்லை. சரி, 6ஆம் வீட்டுல நிற்குது. 6ஆம் வீட்டுல தனிச்சு நின்றுதுன்னா நல்லதுதான். அது ஒன்றும். ஆனால் வந்து என்ன, பூர்வீகத்தில் வம்பு வழக்குகள் வந்துரு. 5ஆம் அதிபதி 6லிங்கும் போது பூர்வீகத்தில் வம்பு வழக்குகள் வந்துரு. கையில் காசு நிற்காது, விரையும் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்களையும் செய்யும். ஏன்னா 12ஆம் வீட்டை தொடர் பார்க்கறதுனால. 7ல் நிற்கிறது ஓகே தான். 7ல் செவ்வாய் நின்னாலும் செவ்வாய் தோஷம் தான். இருந்தாலுமே வந்து இங்கே புதனுடைய வீட்டில் நிற்கிறது கொஞ்சம் இடைஞ்சல் தான். ஆனால் 5ஆம் அதிபதி 7ல் அப்படிங்கிற விதத்தில் பரவாயில்ல. இங்கே சுப தொடர்புகள் வளர்பிறை சந்திரன் பார்த்ததுன்னா செவ்வாய்க்கு மிகச்சிறப்பு. ஏன்னா வந்து அது நல்ல பலன்களை செய்யும், மங்கள யோகத்தை கொடுக்கும். சந்திரமங்கல யோகத்தை கொடுத்து திருமண வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கும். 8ல் நின்னா நீசமாகும், அதுவும் கொஞ்சம் இடைஞ்சல் தான். 9ல் நிற்கிறது தந்தையை கெடுக்கு, தந்தை வழி உறவுகளை கெடுக்கு. ஆனா சிம்ம வீடு அது கொஞ்சம் பிடிச்ச வீடுங்கிறங்காட்டி பெரிய அளவுகள் இல்லாம ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளோட நிறுத்திடும். 10ல் செவ்வாய் திக்பலமாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு தான். அது எந்த விதத்துலையும் கெடுபலன்கள் இல்லாம நல்லா இருக்கும். 11ல் பாவர்கள் நிற்கிறது ரொம்ப சிறப்பு தான். 12ல் ஆட்சி பலத்தோட நிற்கிறதும் சிறப்பு தான். ஆக செவ்வாய் வந்து எந்தெந்த வீட்டுல நின்று என்ன செய்யுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது சுக்கிரன் வந்து ஆகவே ஆகாதுங்க. தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் திசை வந்தா எந்த நல்லதையும் செய்யாதுங்க. இது 2ஆம் வீட்டுல நின்னா குடும்பத்தை பிரிச்சு சண்டையாகி பிரிவினையை கொடுத்தே தான் தீருங்க. ஏன்னா 11ஆம் அதிபதியாகவும் இருக்குது. 2வது பதியில 2ஆம் தரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலேயாவது அந்த சுக்கிரனோட திசை பிரச்சனைகளை கொடுக்குங்க. சுக்கிரன் வந்து எங்க நின்னாலும் இடைஞ்சல் இந்த தனுசு லக்னத்துக்கு. 6ஆம் வீட்டுல நின்றுச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. 11ஆம் வீட்டுல ஆட்சி பலத்தோட நின்றுதுன்னா நல்ல பொருளாதார, வீடு, வண்டி, வாகன, சொத்து, சுகனம் கொடுக்கு. தாரத்தையும் 2ஆ கொடுத்துரும். எல்லாத்தையும் எச்சா கொடுக்கு, துணையும் சேர்த்து ஒன்று எச்சா கொடுத்துரும். அவ்வளவுதான். அங்க வந்து சுக்கிரன் வந்து அவ்வளவு நல்லதுகள் கிடையாது தனுசு லக்னக்காரங்களுக்கு. 7ஆம் வீட்டுல நின்னாலும் பிரச்சனை, 2ல் நின்னாலும் பிரச்சனை, 10ல் நின்னால் நீசமாகி தொழில் ரீதியாக கடன்ல போய் சிக்கக்கூடிய அமைப்புகளை செஞ்சிடும். ஆக வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் தசை வரவே கூடாது. 12ஆம் வீட்டுல நின்றுச்சுன்னா வெளியூர் வெளிநாடு வேணா போக வைக்குமே ஒழிய அப்படி ஒன்றும் நல்ல பலன்களை செஞ்சிடாது. ஓகேவா? சரி, அடுத்தது கடைசியா புதன். கடைசியல்ல புதன் 7-10க்கு அதிபதி. இந்த புதன் வந்து இங்க பாதகாதிபதி தான். பொதுவா வந்து பாதகாதிபதி குரு மாதிரி ஒரு பாதகத்தை புதன் தராது. அதனால நம்ம பாதகாதிபதி விஷயத்தை பெரிய அளவுகள்ல இந்த புதனுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. 7ஆம் வீட்டுல ஆட்சியாண்டினாலும் நல்ல துணை கிடைச்சு துணையோட வாழக்கூடிய அமைப்புகளையும் புதன் செய்யும்.
புதன் தான் தொழிலை கொடுக்கும். இங்க வந்து கம்ப்யூட்டர் ஐடில நிறைய பேர் இருக்கிறது இந்த கன்னி லக்னம் இல்லைன்னா தனுசு லக்னம். இந்த 2 லக்னத்துல தான் ஐடில கம்ப்யூட்டர்ல அக்கௌண்ட்ஸ்ல சிஎல் இருப்பாங்க. இதுகள்ல இருக்கிற ஆட்கள்லாம் இந்த கன்னி லக்னம் தனுசு லக்னம் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் 10ஆம் அதிபதி புதன் அங்க வருது. அது புதன் திசை வந்து நல்ல தொழிலை கொடுக்கும், தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும், துணையை கொடுக்கும், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் புதனோட திசை. அப்படி ஒன்றும் கெடுபலங்களை செஞ்சிடாது புதனோட திசை. சந்திரன் திசை உங்களுக்கு ஆகாதுங்க. சந்திரன் என்னதான் இருந்தாலும் 8ஆம் அதிபதி. அது வந்து ஏதோ ஒரு அவமான அசிங்கத்தை கொடுக்க பார்க்க, வெளியூர் போக வேணா வைக்க, ஏதாவது சர வீடுகள் 5ஆம் வீட்லயோ 12ஆம் வீட்லயோ நீசமாய் நின்றாடுது கொஞ்சம் வெளியூர் அமைப்புகளை கொடுக்கு. 8ல் நின்னாலும் கூட வெளியூர் வெளிநாடு, 8ல் நின்னா உறுதியை வெளிநாடு போயிடுவாங்க. 12ல் நின்னாலும் வெளிநாடு தான். மேசத்துல நின்றுதுன்னா அங்க 8 12 இருக்கிற கிரகத்தை பொறுத்து வெளியூர் வெளிநாடா இல்ல வெளியூரா வெளி மாநிலமாங்கிறது நம்ம 8 12 இருக்கிற கிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஆக சந்திரனோட திசை சரி இருக்காது அந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு. சூரியன் திசை மட்டும்தாங்க இவனுக்கு மிகப்பெரிய யோக திசை. தனுசு லக்னக்காரங்களுக்கு அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடிய திசை இந்த சூரியன் திசை. 6 வருஷம் போது அவங்க லைஃப்ல ரொம்ப என்டையரா மாத்தி விட்டுரும். ஆனா வந்து அந்த சூரியன் சனி தொடர்பாகாது. சனி தொடர்பு மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி சனி தொடர்பு இல்லாம இருந்து சூரியன் திசை நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சிம்ம வீட்டுல அதிக பவர் இருக்கக்கூடாது. இப்போ சனி செவ்வாய் ராகு நின்றுச்சு, சூரியன் திசை எங்க நின்று நடந்தாலும் இடைஞ்சல் தான். உச்சமாய் 5ஆம் வீட்டுல நின்று நடந்தாலும் இடைஞ்சல் தான். இங்க சிம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதைத்தான் அந்த சூரியன் எடுத்து பேசும். சிம்ம வீட்டுல பாவர்கள் இல்லாம சுபர்கள் நின்றுச்சுன்னா சூரியன் திசை மிகப்பெரிய யோக திசை. அவங்க வாழ்க்கையில அடைய முடியாத வெற்றிகள் எல்லாம் இந்த 6 வருஷத்துல அடைஞ்சிருவாங்க. அப்படி யோகத்தை அந்த சூரியன் ஆனது செய்யும். சரி, புதன் திசையை பார்த்தாச்சு, சுக்கிரன் திசையும் பார்த்தாச்சு, செவ்வாய் திசையும் பார்த்தாச்சு. ஆக மொத்தம் பொதுவான ஒரு கருத்துக்கு வந்துருவோம். தனுசு லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய திசை எதுன்னு பார்த்தோம்னா குருவுடைய திசை, லக்னாதிபதி திசை. அதே மாதிரி 5 செவ்வாயுடைய திசையும் யோகத்தை செய்யும். சூரியனுடைய திசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஆகாத திசைங்கிறது இந்த சுக்கிரன் திசை தான் ஆகாது. சுக்கிரனும் சந்திரனும் உங்களுக்கு வந்து ஆகாத திசையாக இருக்கு. மற்ற திசைகள் எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. சனி கூட ஓரளவுக்கு மீடியமாக கொண்டுட்டு போயிருங்க. ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட சேர்ந்து நிற்குது, எந்த வீட்டில் நிற்குதுங்கிறத பொறுத்து தான் அதுக்கு பலன்களை செய்யும். சரி, நீங்க வந்து தனுசு லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய திசை என்ன, இப்போ உங்களுக்கு என்ன பலன்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.